வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் வரியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாமா? யோவான் 14. போதும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இடம், சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கலக்கம். போதகர் நம்மை விட்டு போகிறார். யார்? அவர்களை நடத்துகிற இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவர்களை விட்டு போகிறாரு. பேதுரு அவரை பார்த்து சொல்ல போகிறாரு, எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல போகிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு காரியம் ஏதோ நடக்க போகிறது என்ற கவலை மாத்திரம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை தண்டிக்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு கலக்கம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும். இவர் தனியாக போய் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாரு. இவர்களுக்குள்ள ஒரு கலக்கம், என்ன நடக்க போகுது அடுத்த நொடி. அதனால தான் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்ன கலக்கத்தோடு வந்திருக்கிறீன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எதையோ யோசிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் கலக்கம் அப்படின்னா, இந்த உலகத்தின் கவலைகள் நமக்கு அதிகம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கலக்கம், இந்த பாத்திரம் எப்படியாச்சும் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் என்ன பண்ணணும், நடந்துடணும், அது மாறவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. அது வியாகுலமாக இருந்தது, அது கலக்கமாக இருந்தது. நிறைவேறணும். இன்றைக்கு நமக்குள்ள நம்ம சுற்றி இருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நமக்கு என்னென்ன கவலைகள் இருதயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 27 வரையில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், கவலைப்படாதிருங்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆனால் உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, கவலை இருக்குது. நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, விசேஷம் உள்ளவர்களாய் பார்க்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, நான் ஒன்றுமே இல்லை, அதனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அதனால தான் இவ்வளவு போராட்டம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் பார்க்கிலும், எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் எதையெல்லாம் படைச்சாரோ அதை எல்லாவற்றிலும் பார்க்கலாம். நாமெல்லாம் யாருன்னா விசேஷம் உள்ளவர்கள். நம்மெல்லாம் யார் சொல்லுங்களேன்? நான் விசேஷம் உள்ளவன், நான் விசேஷம் உள்ளவன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. நம்மை விசேஷம் உள்ளவர்களாய் படைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்றுமில்லாத காரியத்துக்கு கவலைப்படுவோம். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இருக்காது, அதுக்கு கவலைப்படுவோம்.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் சரீரத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், உங்கள் ஆகாரத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஏதோ ஒரு காரியம் நிறைவேறணும், அது நடக்குமா நடக்காதான்னு கவலைப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்கு விசேஷமான காரியத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா, அற்பமான காரியம் இப்போ நடக்கணும், அதுக்கு பிடிச்சிட்டு இருப்போம். நடக்கணும், ஏன் இன்னும் நடக்கலை? நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், இவ்வளவு ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவர் ஏன் இன்னும் என் ஜெபத்தை என்ன பண்ணல, கேட்கல அப்படின்ற எண்ணம் ஓடும். உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்ற எண்ணமும் வரும். ஆனால் நம்ம கவலைப்படுறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அற்பமான காரியத்துக்கு. ஆண்டவர் சொல்ல, நமக்கு அற்புதமான காரியத்தை செய்வதற்காக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்மலாம் யார் அப்படின்னா, விசேஷம் உள்ளவர்கள். அதனால தான் அவர் சொல்கிறார், உங்கள் சரீரத்திற்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்போ நான் கவலைப்படாமல் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாம். நம்ம கேட்போம்ல, நம்ம கவலைப்படாமல் என்ன செய்யறது, அப்போ என்னத்தான் செய்யணும்? அவர் சொல்கிறாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள், அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும். ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்களேன். தெரியாதா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். சொல்லுவோம்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. ஏன் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுக்காக நன்றி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் ஜெபத்தினால அவருக்கு என்ன பண்ணணுமா? ஏன் அவருக்கு தெரியாதா? சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம என்ன கவலைப்படுறோம், நமக்குள்ளே எவ்வளவு போராட்டம் இருக்குது, நமக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நமக்கு எவ்வளவு தேவை இருக்குது, அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம உண்டாக்குனது அவர் தானே. அப்போ கட்டாயம் அவருக்கு, அவர் நம்முடைய எல்லாவற்றையும் இல்லை, இந்த முடி கீழே விழுறத கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிஞ்சு வச்சிருக்கிற அவருக்கு நான் உள்ளே என்ன யோசிக்கிறேன்னு தெரியாதா? அப்போ உங்கள் தேவை என்னன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனுக்கு ஏன் நம்ம தெரியப்படுத்துறது இல்லைனாக்கா, நம்ம ஆண்டவருக்கு எதையும் சொல்கிறதில்ல. யார்கிட்ட சொல்கிறதில்ல? உங்கள் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்கிறதில்ல, அவர்கிட்ட சொல்கிறதில்ல. அவர் பார்க்குறாரு, என்கிட்ட வந்து பேசுவேன்னு பார்த்தா, என்கிட்ட வந்து சொல்லுவேன்னு பார்த்தா, நீ ஊரெல்லாம் சொல்கிற, நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டிய. ஆண்டவர் சொல்கிறது அதுதான். அவர் என்ன சொல்கிறார், அது வாசிங்களேன். எவ்வளோ ஏக்கமாக கேட்குறாரு பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் உங்கள் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நல்லா கவனிங்க, என்ன சொல்ல, நீங்கள் எங்கேயும் சொல்லாதீங்க, எனக்கு சொல்லுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான உங்கள் சிந்தைகளையும் அது என்ன செய்யணுமா, நாம் காத்து கொள்ள தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யுமா, நம்முடைய சிந்தையையும் நம்ம இருதயத்தையும் அது காத்துக்கொள்ளும். எது? நாம் வைக்கிற நம்பிக்கை, நம்ம சொல்கிற வார்த்தை, நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்கிட்ட
பேசுகிறன்றது ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நாம் இங்கே ஒரு வீட்டில் சொல்லியிருப்போம், நம்ம சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு முன்னாடி நியூஸ் போயிருக்கோம். எப்படி ஒரு 4 வீடு தள்ளி தான் வந்து பேசிகிட்டு இருப்போம். பேசிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன போயிருக்கோம், நியூஸ் எங்கே போயிருக்கோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நான் யாருக்கு அங்கே தானே சொன்னேன் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அதான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை பத்திரமா வச்சு என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் நன்றி சொல்கிற அளவிற்கு அதை நான் மாற்றுவேன். அதனால தான் சொல்கிறது, வேண்டுதல்களை எப்படி சொல்லணுமா, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரை, நீங்கள் செய்ய போகிறீங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் மாற்ற போகிறீங்க, உமக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏன் கவலை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் கவலை வருது சொல்லுங்களேன். ஏன் நமக்கு கவலை வருது அப்படின்னா, நம்ம கூட யாரும் இல்லை துணைக்கின்ற எண்ணத்தினால கவலை வருது. இன்னொன்று சொல்கிறேன், நான் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா எனக்கு கவலை வரும். தேவனுடைய சத்தியத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கவலை வரும். யார் ஒருத்தங்க கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய சத்தியத்திலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கவலை வராது. ஏன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் நடக்கும். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், எனக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயம் நடக்கும். அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் எனக்குள்ள என்ன வருதுன்னா கவலை வருது. அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் எனக்குள்ள வருத்தம் வருது. நல்லா சொல்லணும், கேளுங்களேன். கூட இருந்த அந்த சீஷர்களுக்கே நம்பிக்கை இல்லை இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார்னு. அதனால தான் சொல்ல, நீங்கள் மரிக்க வேண்டியதாக இருக்காது, நீங்கள் மரிக்கக்கூடாது சீஷர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன இல்லை, அவர் சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் சொன்ன சத்தியத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவர்களுக்கு என்ன வந்துருச்சு, இவர் போயிட்டார்னா நம்ம நிலைமை, யார் போயிட்டார்னா இயேசு கிறிஸ்து போயிட்டார்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகுறதுன்ற கவலை அவர்களுக்குள்ளா. சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னா நான் எங்கேயும் போகல. அவர் சொல்கிறார், நான் எங்கேயுமே போகல, உங்களோடு தான் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் யாரோடு இருக்கிறேன், ஆவியான தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லாததுனால நமக்குள்ள என்ன வருது, கவலை வருது. அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து கஷ்டமான சூழ்நிலை, பயமுறுத்துகிற சூழ்நிலை, இல்லை கவலைப்படுற காரியம் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து நம்ம யாருக்கு சொல்லணுமா? ஏன் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவர் நம்மோடு இருக்கிறவர். ஏன் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிறவர். ஏன் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவர் நம்ம அருகில் இருக்கிறவர். ஏன் அவருக்கு சொல்லணும்னா அவர் நம்ம தகப்பன். ஆமென். அவர் யார் நமக்கு? அப்பா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நமக்கு நம்ம யோசிப்போம், சொல்லிட்டேன் எங்கள் அப்பா இன்னும் கண்டுக்கவே இல்லையே அப்பா இன்னும். ஆனால் அவருக்குள்ளே ஓடிட்டுருக்கோம், எப்படியாகிலும் என் பிள்ளைக்கு இதை நான் என்ன பண்ணோம். சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன், தன்னிடத்தில் பணம் இருக்காது, ஆனால் யோசிப்பார், என் பிள்ளை ஒரு பொருளை கேட்டுருச்சு, நான் எப்படியாச்சும் என்ன பண்ணோம். அதை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அந்த தகப்பனுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ அவர் கையில் அதற்குண்டான வெகுமதி கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் என்ன செய்வார்னா, முதல்ல எதை செய்வார்னா, என் பிள்ளை என்கிட்ட சொன்ன காரியத்தை நான் செய்யணும். வேறு எதை பற்றி அவருக்குள்ளே இருக்காது. சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கே அப்படின்னா நம்முடைய பரம தகப்பன் இல்லை, அவர் நம்முடைய தகப்பன் தானே. நம்மளை அவர் நல்லா புரிஞ்சு இருக்கிறார் இல்லை, புரிஞ்சதுனால தான் நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்கிறார். நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சதுனால தான் நாம் இங்கே உக்காந்துட்ருக்குறோம். இல்லைன்னா எப்போயே ஏமாற்றிட்டு எங்கே போயிருப்போம், நம்ம வெளியே போயிருப்போம், ஆலயத்துக்கெலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும்.
அந்த பயபக்தி நமக்குள்ளே இருக்கிறதால இன்றைக்கு அவரை பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்களேன்? அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? அது மாத்திரம் இல்லை, அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து நான் என்ன செய்யணும், எங்கே போகணும். இன்றைக்கி யாராவது வெளியே சும்மா சுத்த போங்களேன். இன்றைக்கி இப்போ ஆலயத்துக்கு வராமல் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடும், நீ எங்கே போகிற, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்னா உள்ளே இருந்து கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு பக்கம் போன வேலை நடக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நம்ம இருதயம் எங்கே இருக்கும் அப்படின்னா தகப்பனை நோக்கி. ஆமென். ஏன் அப்படின்னா அவரின் தகப்பன். ஹல்லேலூயா. அவரை போல நம்மை புரிந்து கொள்ள ஒரு ஆள் இல்லை. அவரை போல நம்மை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆள் இல்லை. அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு. ஏன் அப்படின்னா நீ எல்லாத்தையும் யாருக்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட சொல்லு. அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் பேசணுன்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. ஒரு தகப்பன் யோசிப்பார், என்ன அப்படின்னா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டானே, இவனே எல்லாம் பார்த்துக்கிறான், அப்போ நான் ஒரு ஆளுங்க இருக்கிறதே வேஸ்ட்டு. சாதாரண ஒரு தகப்பன் வீட்டில் இருக்கிறவர் நினைப்பார் இல்லை? சாதாரண ஒரு தகப்பன், இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகப்பன் என்ன நினைப்பார்? அவன் என்னத்தான் பண்ணுறான், என்னத்தான் யோசிக்கிறான், ஏன் இப்படி இருக்கிறான், எதையுமே நான் என்ன பண்ணுறது இல்லை, என்கிட்ட சொல்கிறது இல்லையே, அப்போ நான் எதுக்கு அப்படின்னு ஒரு சாதாரண தகப்பன் யோசிப்பார். அவங்களே இப்படி யோசிக்கும் பொழுது நமக்காக உயிரையே கொடுக்கிற ஒரு தகப்பன், உயிரையே கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், நமக்காக பாடுபட்டவர், இந்த உலக தகப்பனை காட்டில் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் நம்மக்கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பார், அவர் நம்மக்கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்போட கேட்பார், என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லுப்பா, என்கிட்ட சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து. ஏன் அப்படின்னா அவசரப்பட்டு நம்ம எல்லாரிடத்திலும் பேசுகிறதுனால அது இன்னும் கவலைகளை தான் நமக்கு கொடுக்குது. ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முதல்ல நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல தெளிவாக இரு, விழித்திரு. ஏனெனில் ஏன் அப்படின்னா எதிராளியான பிசாசானவன் எப்படி விழுங்குவான் தெரியுங்களா? நம்ம வாயிலிருந்தே வார்த்தையை பிடுங்கி நம்ம நிலைமையை அவனுக்கு நம்ம நிலைமை முழுசாக தெரியாது. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு தெரிந்தது போல நம்மை குறித்து முழுசாக யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு தெரியாது. நம்ம எப்போ வாயை விடுறோமோ அப்போ தான் அதை பிடிப்பான். நம்ம எப்போ வாயை விடுறோமோ அதைத்தான் அவன் என்ன பண்ணுவான்? நல்லா கவனி. யோபு பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? யோபு பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? யோபு பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? ஆண்டவருக்கு தான் நல்லா தெரியும். பிசாசு நினச்சிட்டு இருக்கிறான், இவனை நல்லா ஆசீர்வதிச்சதுனால தான் இவன் யார் மேலே உறுதியாக இருக்கிறான்? ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்கிறான்ட்டு யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் இல்லை, ஏன்னா யோபு பற்றி யாருக்கு தான் நல்லா தெரியும். அப்போ பிசாசுக்கு நம்மளை பற்றி முழுசாக என்ன பண்ணாதே தெரியாது. எது வரைக்கும் தான் தெரியும் அப்படின்னா நாம் வாயை திறந்து சொல்கிற வார்த்தை வரைக்கும் தான் அவனுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, நீ எங்கிட்ட சொல்லு எதுவாக இருந்தாலும். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை யாருக்கு கேட்காது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா முதல்ல காதை வச்சுட்டு இருக்கிறவன் யார் தான்? அது தெரியல நமக்கு. அது தெரிஞ்சிருந்தால் பிசாசு என்ன பண்ணியிருக்க மாட்டான்? போய் உத்தரவு கேட்டிருக்கவே மாட்டான். அவனுக்கு யோபு பற்றி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? எதுக்கு இவங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணோம்?
பந்தயம் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி எதுக்கு நான் யோபு என்ன பண்ண சோதிக்கணும் அப்படின்னு அமைதியாக போயிட்டுருப்பான். அவனுக்கு தெரில யோபுவை பற்றி. உங்களை பற்றியும் அவனுக்கு முழுசாக தெரியாது. நம்ம நினச்சிட்ருக்குறோம் என்னை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியும். இல்லை, உங்கள் வாயிலிருந்து எந்த வார்த்தை வெளியே வருகிறதோ அதுதான் பிசாசுக்கு என்னது சாவி, உங்களை முழுசாக திறக்கிறதுக்கு. அதான் சொல்லுவோம், நம்ம வாயை பிடுங்கி என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அதுதான் பிசாசு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், அது பத்திரமாக வச்சுக்குவார். வார்த்தையை மாத்திரம் இல்லை, நம்ம கண்ணீரையும் அப்படி தான் வச்சுக்கிறார். எங்கே வச்சுக்கிறாரா? துருத்தியில் வைக்கிறார். அதை வீணாக போக விட மாட்டார். அப்போது கண்ணீரை வைக்கிற ஆண்டவர் அவரை நம்பி சொல்கிற வார்த்தையை வீணாக விட்டுருவாரா? விடவே மாட்டார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி. ஆமாம், உலகத்திற்கு தான், நமக்கு இல்லை. பிசாசு யாருக்கு அதிபதி? உலகத்தின் அதிபதி தான். ஆனால் அவன் நமக்கு அதிபதி இல்லை. நமக்கு அதிபதி யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை உண்டாக்கினவர் தான் நமக்கு அதிபதி. இந்த உலகத்திற்கு வேணால் அவன் பெருசாக இருக்கலாம், இந்த உலக காரியத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தங்க எதையோ யோசிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம். இன்னும் என் வாழ்க்கையில் என்ன நடக்கலை, ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. அந்த சொல்கிற உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் யோசிக்கிறதை என்கிட்ட சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏன்னா எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். முதல்ல எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த தெளிந்த புத்திக்கு கிரேக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா நிதானம் அப்படின்னு அர்த்தம். தெளிந்த புத்தினா கிரேக்கத்தில் என்ன அர்த்தம்? நிதானம் அப்படின்னு அர்த்தம். நிதானம் அப்படின்னா சுய கட்டுப்பாடு. நம்ம கண்ட்ரோலாகவே இருக்க மாட்டோம். நம்ம எப்படி கண்ட்ரோலாகவே, அதில் லேடிஸ் ரொம்ப அவங்களுக்குள்ளே ஒரு கவலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? புலம்பி தள்ளிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா அவங்கள என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அதை சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் யார் பலவீன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க பலவீன பாண்டங்கள்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் பலவீன பாண்டங்களாக இருந்திருந்தால் குழந்தை அவங்களால என்ன பண்ணியிருக்கவே முடியாது, பெற்று கொடுக்கவே முடியாது. அவங்க பலம் உள்ளவர்கள் தான், சரீரத்தின் மூலிமா அவங்க பலம் உள்ளவர்கள். ஆனால் இதயத்தின் பூர்வமாக அவங்க பலவீனமானவர்கள். ஏன்னா ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அவ்வளோ தான், அப்படியே உருகிடுவாங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி அப்படின்னா கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். தெளிந்த புத்தினா என்னது? கவனம், நிதானம், எச்சரிக்கை, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தெளிந்த புத்தி. அது மாத்திரம் இருந்துட்டு இருந்தால் நம்ம எங்கேயுமே அவசரப்பட்டு வார்த்தை விட மாட்டோம். மனுஷன் நம்மளை ஏமாற்ற மாட்டான். நல்லா கவனிங்க, மனுஷனை வைத்து பிசாசானவன் நம்மளை ஏமாற்றுவான். நம்ம நினச்சிட்டு இருப்போம், உங்கள்கிட்ட தானே சொன்னேன், என் விஷயத்தை ஃபுல்லாக யார்கிட்ட தான் சொன்னேன், உங்கள்கிட்ட தானே சொன்னேன், அதுக்குள்ளே ஊரெல்லாம் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டியே, உன்னை நம்பி தானே சொன்னேன். அந்த நீ ஏன் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒருத்தரை மாத்திரம் நம்ப போதும். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே
ஆராதனை சொல்லமா எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம அவளை மறந்தா கூட, அவரை என்ன பண்ணால் கூட, அவரை மறந்துட்டா கூட அவர் நம்மளை தேடி பின்னாடி வரார். ஏன் அப்படின்னா, எப்படி ஆகிலும் என்னை திரும்பி பார்த்துட மாட்டானா என் மகன், எப்படி ஆகிலும் திரும்பி என்னை பார்த்துட மாட்டாங்களா என் மகள் அப்படின்னு நம்மளை பின்தொடர்ந்து வருகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், இவ்வளவு நாள் நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருக்கிறவர்களாக இருங்கள். இந்த ரெண்டும் இருந்துட்டா போதும். அது என்ன தெளிந்த புத்தி, விழித்திருக்கிறது அப்படின்னா, 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நல்லா கவனிங்க, உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணாதீங்க, வெளியே சொல்லாதீங்க. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அதான் தெளிந்த புத்தி. உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்களோடு என்ன பேசியிருக்கிறார், அந்த வார்த்தையை மனதில் வைத்து அதன் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் காத்திருங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரையிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வருகை வரையிலும் நான் யாரை மாத்திரம்தான் நம்பி இருக்கணும்? அவரை மாத்திரம்தான் நம்பி இருக்கணும். யாரை மாத்திரம்தான் சார்ந்து இருக்கணும்? அவரை மாத்திரம்தான் சார்ந்து இருக்கணும். யாருக்கிட்ட மாத்திரம்தான் நான் என் மனசை விட்டு பேசணும் அப்படின்னா, அவர்கிட்ட மாத்திரம்தான். அதனால தான் உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை என்ன செய்யணுமா? அறை கட்டிக்கணும். அறைன்னா என்னது? கண்ட்ரோலாக வச்சுக்கணும். என்ன செய்யணும்? கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உங்கள் இருதயத்தை. 2வது 1 பேதுரு 4 அதிகாரம் 7வது வசனம். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், போராட்டம், பிரச்சனை எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் இருந்து, அதாவது ஜெபம் பண்ணுறதுல கூட ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறது இல்லை.
ஜெபம் பண்ணுவதிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் தூக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ உங்க கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாவம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் பாவம் வருதுன்னா, நமக்குள்ள அன்பு இல்லாததுனால அப்படின்னு போனால் அப்படியே நிறைய போகும். ஏன் அன்பு இல்லைன்னா என்னென்ன பாவம் அப்படின்னா, எல்லாமே பாவம். அன்பு இல்லைன்னா எல்லாமே பாவம். விசுவாசத்தினால் வராதது எதுவுமே பாவம். அன்பு இல்லாவிட்டால் நாம் பாவம் செய்வதற்கு அது வழியாக இருக்கும். நமக்குள்ள அன்பு இல்லைன்னா என்ன இருக்கும்? பாவம் செய்கிறதுக்கு ஒரு வழி எதுன்னு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருந்தால் ஒருத்தரை ஏளனமாக பார்க்க மாட்டோம். அன்பு இருந்தால் ஒருத்தர் மட்டமாக பார்க்க மாட்டோம். அன்பு இருந்தால் ஒருத்தங்களை என்ன பண்ண மாட்டோம்? உதறி தள்ள மாட்டோம். அன்பு இருந்தால் ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டோம். அன்பு இருந்தால் ஒருத்தங்களை கீழ்த்தரமாக நினைக்க மாட்டோம். அன்பு இருந்தால் நம்ம யாரையுமே தேவையில்லைன்னு நினைக்கவே மாட்டோம். எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கும் அன்பு. அந்த அன்பு இல்லாததுனால தான் நமக்குள்ளே என்ன வருது? பாவம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ தெளிந்த புத்தி அப்படின்னா, நாம் முதல்ல எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் வைத்து கர்த்தரிடத்தில் மாற்றணும், சொல்லணும். அடுத்ததாக இன்னொன்று, நீதிமொழிகள் 25:28 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 25:28, அதாவது தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் வேணால் எப்போ வேணால் வந்து போவாங்க. மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். எதுக்கு தகாது அப்படின்னா, இந்த பாழிடைந்த மதிலிடைந்த அந்த பத்திரம், அதாவது பட்டணம், மதில் இடிந்த அந்த பட்டணம் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கும். அதுபோல தான் தன் ஆவியை அடக்காதவன். அது என்ன ஆவினா, மனசில் தோன்றுறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? அப்படி சொல்லிவிடுவாங்க. கேட்டால் வெள்ளந்தியாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? வெளிப்படையாக இருக்கிறேன், வெள்ளந்தியாக இருக்கிறன்ற பேரில் என்ன செய்வாங்க? தன் இருதயத்தில் எதெல்லாம் வைக்கணுமோ, எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. தோன்றதெல்லாம் பேசிடுவாங்க. அதைத்தான் பார்க்குறான் பிசாசு. எப்படி பார்க்குறான்? ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோமான்னு பார்க்குறான். நம்ம மொத்த பில்டிங்கே என்ன பண்ணிடுறான்? அவன் ஆட வச்சிட்றான். இல்லை, யோபு பாருங்களேன், ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து வெளியே விடலை. ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து. யோபுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுலே அதிக கவலை யாருக்கு தான்? யோபுவுக்கு தான். இருக்கிறதுலே போராட்டம் யாருக்கு தான்? ஆனால் நம்ம சொல்லுவோம், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்ட ஆளே இல்லைன்னு சொல்லுவோம். என்ன மாதிரி யாரும் கவலைப்பட்ட ஆளே இல்லைன்னு சொல்லுவோம். என்ன மாதிரி யாருக்கும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் யோபு போல் ஒருத்தருக்கும் பிரச்சனை வரல. ஆனால் யோபு வாயை திறக்கவே இல்லை. அவனும் பார்க்குறான், ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். அந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணிடலாம்? யோபு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு. அவன் பிசாசு எதிர்பார்க்குறான். யோபு யார் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவன். யோபு யார்? அதனால் தெளிந்த புத்தி யாருக்கு வருகிறதோ அவங்க எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்க ஒரு தெளிவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, என் கூட எங்கள் அப்பா இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக்குவார். அவர் வாயே திறக்காததுனால தான் பாருங்கள், சும்மா ரெட்டை தனியாக என்ன பண்ணிட்டார்? அவர் உன்னை இழந்தார். ரெட்டை தனியாக என்ன யார் கொடுத்தது சொல்லுங்களேன்? யார் கொடுத்தது? பிசாசு பண்ண வேலையால் கிடச்சிது. யாருக்கு? ஆண்டவர் அவன் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். நல்லா கவனிங்க, அவனுக்கு இருந்தது அவனுக்கு போதும். யாருக்கு? அவன் அதிகமாக ஆசைப்பட்டு இருக்கிறத அவன் எப்படி இருக்கிறான்? ஒழுக்கமாக, நல்ல சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, பிள்ளைகளோட, இல்லை மந்தைகளோட, வேலையாட்களோடு இருக்கிறான். பிசாசு அவனை பார்த்தான், சாய்க்கலான்னு பார்த்தான். யாருடைய வேலை அது? இப்போ ஆசீர்வாதம் யாரால் யோபுக்கு வந்து சொல்லுங்களேன்?
பிசாசால தான் யோபுக்கு ஆசீர்வாதம். அப்படி யாராவது வாங்க முடியுமா? வாலண்டரியாக வந்து யோபு ஆசீர்வதிச்சுட்டு போகிற ஒரு ஆள் தான் பிசாசு. நான் அதை தான் சொல்கிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவன். எப்படி எதிர்த்து நிற்கிறது? எதுவுமே பேசாதீங்க, உங்கள் கவலையை குறித்து எதுவுமே பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க? எது நடந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு என்ன பண்ணணுமா? தெரியப்படுங்க. யோபுடைய வேலையை அத்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நன்றி ஆண்டவரே. யோபு என்ன சொல்கிறாரு? நன்றி ஆண்டவரே. அவ்வளோதான். நான் எதுவுமே கொடுக்கலையேப்பா, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று ஒன்றா போயிடுச்சு, எடுத்துட்டாங்களே. ஆனாலும் யோபு என்ன சொல்கிறாரு? நன்றி ஆண்டவரே. கொடுக்கும்போது நன்றி, எடுக்கும்போது நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொன்னாரா இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம்தான் யோபுவை ஆசீர்வதித்தது. பிசாசு பார்க்குறான், இவனை சாய்க்கலான்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக்கணும்னு பார்த்தேன். இப்போ 2 மடங்கு ஆகிப்போச்சு. தோத்தது யார்? வாலண்டரியாக அவன் தோத்தான். ஏன் அப்படின்னா, யோபு தன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை தேவையில்லாமல். வெளியில் இருக்கிறவங்களாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, பாரு என்ன பண்ணானோ தெரியல, மொத்தமும் போச்சு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அவனை. இப்போ கெட்ட பேர் யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வாயை திறந்து பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னது கெட்ட பேர். பேசாத ஒரே ஆள் யோபு மாத்திரம்தான். அதனால தான் அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்திற்கு என்ன கட்டணுமா? அறை கட்டுங்கள். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், அதை கட்டுங்க. நம்முடைய இருதயம் எதால் நிறைஞ்சிருக்குதோ அதுதான் எங்கே வரும்? வாயில் வரும். அப்போ யோபுவுடைய இருதயத்தில் நிறைஞ்சிருந்தது எது அப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே அவன் எப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னா, நான் ஜீரோ, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு யார் தான் தேவைன்னா நான் தான் தேவை. அது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அதனால தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி வந்தேனோ அப்படியே இருக்கிற, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை? நான் வரும்போது இப்படி தான் இருந்தேன். இப்போயாவது ஏதோ வஸ்திரம் ஏதோ இருக்குது. பிறக்கும்போது வஸ்திரம் இல்லாமல் பிறந்தேன். இல்லை, அவனுடைய யோசனை. பிசாசு பார்க்குறான், எது செஞ்சாலும் என்ன செய்கிறான்? வாயை திறக்கவே மாட்டானே. ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இவனை என்ன பண்ணிடலாம்? மாட்டி விட்டு என்ன பண்ணிடலாம்? அத்தோட க்ளோஸ் பண்ணிடலாம் இவனை. ஒருவேளை யோபு வாயை திறந்து ஏதாவது பேசியிருந்தா, இன்றைக்கு யோபுவை குறித்து நாம் பேசியிருக்கவே மாட்டோம். என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? யோபு குறித்து நாம் என்ன பண்ண மாட்டோம்? பேசியிருக்கவே மாட்டோம். அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், தன் ஆவியை அடக்குகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24. புதிதான ஆவி உள்ளவர்களாகி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, அதாவது பழைய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்னங்க பழைய மனுஷன்? புதிய மனுஷனா பழைய மனுஷனா? நான் சொல்கிறேன் பழைய மனுஷன் சொல்கிறேன். அது என்ன பழைய மனுஷன்? யார் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டது? ஆதாம் புதிய மனுஷனா பழைய மனுஷனா? வார்த்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது. நான் சொல்கிறேன், அந்த பழைய மனுஷனை எப்படி புது மனுஷனாக மாறிட்டார் அப்படின்னா, என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரோ அந்த பழைய மனுஷன் என்ன ஆயிட்டாரு? பழைய மனுஷன் என்ன ஆயிட்டாரு? அங்கேயே ஸ்டாப் ஆயிட்டார். அவர் எங்கே வரல? நம்மக்கிட்ட வரல.
அவரைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் புது மனுஷன் சொல்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ட்ரெஸ் மாடல் பார்த்துருக்குறீங்களா? ட்ரெஸ்ஸிங்லாம் பழைய ட்ரெண்டிங் தான் இப்போ எப்படி இருக்குது கேட்டால் நியூ ட்ரெண்டிங்னுவாங்க. ஆனால் அது எல்லாமே பழசு. பார்த்துருக்குறீங்களா? அதே போல தான் சொல்கிறாரு, புது மனுஷன் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, யாரை கர்த்தர் ஆதியிலே சிருஷ்டித்தாரோ. அது அப்படி தானே போட்டிருக்குது. அதை வாசிங்களா அந்த வசனத்தை 24. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, யார் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டது? ஆதாம். அந்த ஆதாமை என்ன செய்யணுமா நாம? அப்போ புது மனுஷனா பழைய மனுஷனா? நமக்கு புது மனுஷன், ஆக்சுவலாக ஒரு பழைய மனுஷன். அவரை தரித்து கொள்ளுங்க. வித்தியாசமாக இருக்குதுல்ல. ஆண்டவர் சொல்றார், யாரை சிருஷ்டித்தாரோ, சிருஷ்டித்த அந்த நபர் இன்னும் இருக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நபர் எப்படி இருக்கிறாரு? இன்னும் இருக்கிறார். அவரை தரித்து கொள்ளுங்கள். அவர் தான் உங்களுக்கு புதிய மனுஷன். பழைய ஆதாம். புதிய ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சாயல் இங்கே நமக்குள்ள வரணும்னா நான் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள யார் வெளிப்படணும்? யார் வெளிப்படணும்? அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் வாழும் புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வாழும், அது சொல்லப்படுகிறது. கடைசி வார்த்தையாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் கிறிஸ்து, பாருங்க எப்படி சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு செய்கையாக இருக்கிறோம். எப்போ ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போது நாம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். புது சிருஷ்டியாக புதிய மனுஷனை தரித்து கொள்றதுன்னா ஒன்றும் இல்லை, அவர் உண்டாக்கின ஒரு புது மனுஷன். அப்போ அவரது யார் தான்? அவர் புது சிருஷ்டி தான். அந்த புது சிருஷ்டியை போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த புது சிருஷ்டி எந்த வார்த்தையும் வெளியே விடலை. பிசாசு நோண்டுறான். யாருக்கிட்ட? ஏவாளை பார்த்து நோண்டுறான். ஆண்டவர் உங்களை இப்படி சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லுங்க அப்படின்னு வாயில் வந்த வார்த்தை தான் என்ன ஆச்சு? பிசாசு தானாக அவங்கள மாட்டி விடல. இவங்க வாயை நோண்டின உடனே இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா. இப்படி சொன்னார், இந்த பழத்தை. அவனுக்கு பிசாசுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறதும் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதும் யாருக்கு தெரியாது? தெரிஞ்சிருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான்? இது பாரு, இதை பார்த்து உங்களை சாப்பிட வேணான்னு சொன்னார் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்? அவன் சொல்லியிருப்பான். அவன் கேட்குறான், உங்களை இதெல்லாமே சாப்பிட வேணான்னு சொன்னாரா? இது எல்லாமே சாப்பிட்லான்னு சொன்னாரா அப்படின்னு வாயை கிளறின உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இல்லை இல்லை, அதோ இருக்குதே, அந்த பழத்தை மாத்திரம்தான் எங்களை சாப்பிட வேண்டான்னு சொன்னார். சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொன்னாங்க. எப்படியெல்லாம் நம்மளை நோண்டுறான்ல, அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு நம்மளை நோண்டுவான். நம்ம வாயை பிடுங்கிறதுக்கு பார்ப்பான். நான் தான் சொல்லுவேன், எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், அவசரப்பட்ட வார்த்தையை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. நான் வீட்லேயும் அதான் சொல்லுவேன், அவசரப்பட்டு பேசக்கூடாது. பொறுமை 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 ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசு நம்முடைய வாயை பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அப்போ நம்மளை மாட்டி விட்டுடலாம். அதான் கேட்பாங்களா, நீ தானே சொன்ன. சின்ன பசங்க கொண்டு சொல்லலாம், நீ தானே சொன்ன, ஏ பாத்தியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது அவங்க பேசலை. பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை, இருதயத்தை ஆளுகிறவன். அவன் என்ன, எப்படி ஆகிலும் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை வந்துடும், அந்த வார்த்தையை வச்சு நம்மளை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கணும்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள்.
உங்கள் கலக்கத்தை மாற்றுகிறவர் நான் ஒருவர் மாத்திரமே. ஏன்னா நம்மை உண்டாக்கினவருக்கு நம்மை பற்றி தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த வார்த்தைக்கு நேராய் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருக்கிறவர்களாயிருங்கள். அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அவர் பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. சொல்லமா? உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, ஒப்பற்ற செல்வம். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். ஆமாண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் போதும் ஆண்டவரே. உங்க சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவரே உம்மிடத்தில் பேசுகிறதாக மாத்திரம் இருக்கட்டும். எங்கள் இருதயத்தை நாங்கள் அறை கட்டி கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய் இருக்கும்படி இன்றைக்கு எங்களோடு பேச வார்த்தைக்காக நன்றி. நன்றி அப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் படி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உம்மோடு மாத்திரம் உறவாடுகிற, உம்மோடு மாத்திரம் சம்பாஷிக்கிற, உம்மோடு மாத்திரம் பேசுகிற, உன் மீது நம்பிக்கை வைக்கிற உன் பிள்ளைகளாய் இருந்து எங்கள் வாழ்க்கையை நடத்த இன்றைக்கு எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.